வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிராமம் இருந்துச்சான். அதில் ஒரு விவசாயி இருந்தானா. அவன்கிட்ட கிணறு இல்லை. ஸோ மழை வந்தால் தான் அவனோட பயிர் நல்லா விளையும். ஒரு நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் மழை காலம் வரப்போகிறதுன்னு பார்த்து விதை விதைச்சிருந்தானா. விதையெல்லாம் நல்லா துளிர்த்து வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த வருஷம்னு பார்த்து மழையே வரலையாம். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட வீட்டு பக்கத்தில், அவனோட அந்த தோட்டத்து பக்கத்தில் இருந்த கிணறுல நிறைய தண்ணி இருந்துச்சான். ஸோ அந்த கிணத்துக்காரர்கிட்ட போய் என் பயிரெல்லாம் வாடுதுங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எடுத்துக்க முடியாது, வேணா இந்த கிணறை நான் உனக்கு வித்துடுறேன், வாங்கிக்கோ அப்படின்னா. அப்புறம் சரிங்க, எப்படியோ தண்ணி கிடைக்கிதுல, இவன் வந்து விவசாயி, எப்படி இருந்தாலும் தண்ணி தேவைப்படும் இல்லையா, அதனால பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு. அடுத்த ஓகே, ரொம்ப சந்தோஷம். இருந்த சொத்து பத்து பொண்டாட்டியோட நகைகள், சேமித்து வச்ச பணம் எல்லாத்தையும் கொடுத்து கிணறு வாங்கியாச்சு. நல்லபடியாக இனிமேல் விவசாயம் பண்ணால் சந்தோஷத்தோடு தண்ணி அடிக்க போனால் அந்த கிணறு விற்றவன் சொல்லிட்டான், தண்ணி எடுக்கக்கூடாது, நான் உனக்கு கிணறு மட்டும்தான் விற்றேன், தண்ணி எனக்கு சொந்தம், கிணறு உனக்கு சொந்தம் அப்படின்னு. இவருக்கு ஒரு மனசு கஷ்டம், உட்காந்து அழுதுட்டு இருந்தாரான். என்னடா கடவுளே, நான் என்னை இன்னும் சோதிக்கிறேன் அப்படின்னு. அந்த வழியாக அந்த நாட்டோட மந்திரி வந்தாரான். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டப்போ, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு கிணறு வாங்கினேங்க, இப்போ இவர் என்னை தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. சரி வாப்பா, அரசர்கிட்ட போய் முறையிடலாம், மந்திரி கூப்பிட்டு போயிருக்காரு. பொண்ணுப்பா ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னப்போ ராஜா அந்த ஆளையும் கூப்பிடுங்க, கிணறு விற்றவனையும் கூப்பிடுங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் கேட்குறாங்க என்னப்பா விஷயம்னா, அவன் சொல்கிறான், ராஜா பாருங்கள், இது நாங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டு, இதில் கிணறு விற்கிறேன் நான் போட்டிருக்கேன், ஆனால் அந்த கிணறு தண்ணியை விற்கிறேன் நான் போடலை. ஸோ டெக்னிக்கலி கிணறு அவருக்கு சொந்தம், தண்ணி எனக்கு சொந்தம் அப்படின்னு. அப்போது கூட்டிகிட்டு போன இந்த மந்திரிக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இவன் ஏமாத்துறான், மோசம் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, ராஜா இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அது கரெக்டானு பாருங்கள் அப்படின்னு. ராஜாவுக்கு மந்திரி மேலே நிறைய நம்பிக்கை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மந்திரி. அண்ட் இவங்க 2 பேர்ட்டையும் சொன்னாராம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் கேட்கணும், அதை நீங்கள் கேட்கலன்னா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு 2 பேரும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இந்த மந்திரி சொன்னாராம், சரிப்பா ஒத்துக்கிறேன், கிணறு அவரோடது, தண்ணி உன்னோடது, ஆனால் அடுத்தவனோட வீட்டில் நீ உன் பொருளை சேமித்து வைக்கணும்னு நீ வாடகை கொடுக்கணும். ஒன்றா அவனை தண்ணியை பயன்படுத்திக்க சொல்லு, இல்லைன்னா நீ வாடகை கொடுக்கணும். 2க்கும் நீ ஒத்து வரலன்னா உனக்கு ராஜா தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டானோ. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை இல்லையா, ஏன்னா ராஜா இன்வால்வ், மந்திரி இன்வால்வ், அவனும் சரி போ ஓகே அப்படின்ட்டு தப்பிச்சேன் பழச்சேன்னு ஓடி போயிட்டானோ. அப்போ இந்த ஆளுக்கு இந்த விவசாயிக்கு கிணறு தண்ணி எல்லாம் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் லைஃப்பில் நிறையா சமயம் என்ன ஆகும்னா, நம்ம நம்மளை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்பி சில காரியங்களை பண்ணுறோம். பட் ஃபைனலி அவங்க ரொம்ப விக்கெடாக, ஏமாத்துக்காரங்களா, சுயநலம் பிடிச்சவங்களா இருக்காங்க. இதுக்காக நம்ம வருத்தப்படணுமான்னு கேட்டால் வருத்தப்பட வேண்டாம். நம்மளை மாற்றிக்கணுமான்னு கேட்டால் நம்மளை மாற்றிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தப்பு இதில் எதுவுமே இல்லை. இன்னொருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது நம்மளோட கையில் இல்லை இல்லையா. பட் கர்மா இஸ் அ ரியல் திங். எப்படியோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வரும். உங்களோடது எதுவோ அது உங்களை சேரும். நீங்கள் வேண்டாம்னாலும் வேணும்னாலும் எப்படி இருந்தாலும் அது உங்களை சேரும். ஆனால் எது உங்களுடைய சொந்தம் இல்லையோ அது நீங்கள் என்ன தலைகீழானாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, எவ்வளோ ஒரு அழகான மனசோடு இருக்கீங்களோ அதே போல் இருங்க. மீதியெல்லாம் கடவுள் பார்த்துப்பார். நன்றி, வணக்கம்.